நாங்கள் சிங்களவர்கள் எல்லாம் ஒரு மரம் என்றால் தமிழர்கள் நீங்கள் கொடி போல எங்களில் படலாமே தவிர மரமாக நினைக்க கூடாது என்று சொன்னார். முஸ்லிம் மக்கள் அதனை பெரிய விடயமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பது எங்களுடைய அர்ச்சுனா அவர்கள் சில விடயங்கள் பேசிய விடயங்கள் தவறுகள் இருக்கலாம். அவ்வாறு தவறுகள் இருந்தால் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பிலும் கூட நாங்கள் அதுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். முஸ்லிம் மக்கள் அதனை பெரிய விடயமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பது எங்களுடைய மிக வினயமான வேண்டுகோள். ஆனால் இன்னொரு வகையிலே ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக அர்ச்சுனா அவர்களுக்கான ஒரு தடை இந்த பாராளுமன்றத்திலே முதல் வந்திருப்பது நான் நினைக்கிறேன் அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கிற பொழுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மீதான குற்றம் என்பது நாளை இது இன்னும் எத்தனை பேர் மீது பாயலாம், யார் யாரை என்னென்ன வகைகளில் அடக்க முடியும். இது ஒரு தேசிய நல்லிணக்கத்துக்கு குந்தகமானது. டிபி விஜயதுங்க ஒரு காலத்தில் ஜனாதிபதியாக இருந்தார் பிரேமதாசாவுக்கு பிறகு. அவர் சொன்னார், நாங்கள் சிங்களவர்கள் எல்லாம் ஒரு மரம் என்றால் தமிழர்கள் நீங்கள் கொடி போல எங்களில் படலாமே தவிர நீங்கள் மரமாக கூடாது, மரமாக நினைக்க கூடாது என்று சொன்னார். எவ்வளவு வக்கிரமான வார்த்தைகள். ஆகவே ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள், பிரதமராக இருந்தவர்கள், பிரதமராக இருந்தவர்கள் இந்த நாட்டிலே எவ்வாறு இனவாதத்தை தூண்டினார்கள், தேசிய நல்லிணக்கத்துக்கு எதிராக செயல்பட்டார்கள். அதனால் தான் நான் இதனை குறிப்பிடுகிறேன். என்றால் நான் அர்ச்சுனா ராமநாதன் என்கிற ஒருவருடைய விடயத்திலே சபாநாயகர் எடுக்கும் முடிவுகளுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். ஆனால் கடந்த காலங்களிலும் இந்த சபையில் தமிழர்களுக்கு எதிராக ஒரு விடயம் வருகிற பொழுது அது கருத்திலே கொள்ளப்படவில்லை. தமிழரான அவருக்கு வருகிற பொழுது நாங்கள் பேசாமல் இருப்பது ஒரு வரலாற்று தவறாகும் என்பதால் நான் இதனை பதிவு செய்கிறேன்.